ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் லெட்டர் ரைட்டிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பார்த்துடலாம். அதாவது செய்வினை, செயற்பாட்டு வினை. அதுக்கு முன்னால் ட்ரான்ஸ்டிவ் வேர்ப் அப்புறம் இன்ட்ரான்ஸ்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதை கவனிங்க. ட்ரான்ஸ்டிவ் வேர்ப்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, செயற்படு பொருள் குன்றா வினை, அது ட்ரான்ஸ்டிவ் வேர்ப். செயற்படு பொருள் குன்றிய வினை இன்ட்ரான்ஸ்டிவ் வேர்ப். இப்போ இதை கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் தேர். இதில் ஹீ சப்ஜெக்ட், இஸ் ஸ்லீப்பிங் வேர்ப், தேருங்கிறது என்ன சொல்லுவீங்க? இது ஆப்ஜெக்டாக வருமானு பாருங்கள். ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கணும்? எதை, யாரை, இதுக்கு ஆன்சர் வந்தால் தான் அது ஆப்ஜெக்ட். இப்போ இது கேள்வியாக எப்படி கேட்பீங்க? அவன் எதை தூங்கினான், யாரை தூங்கினான்னு கேட்க முடியாது. அப்போ இது ஆப்ஜெக்ட் கிடையாது. இது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஹவ், வேர், வென், எப்படி, எங்கே, எப்பொழுது. அப்போ இது அட்வர்பில் வரும், ஆப்ஜெக்ட் கிடையாது. கீழே இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். ஹீ சப்ஜெக்ட், இஸ் ஈட்டிங் வேர்ப். இப்போ இது கேள்வி எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்னு கேட்கலாம். அப்போ இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த வேர்பு ட்ரான்ஸ்டிவ் வேர்ப். ஈட்டுங்கிறது ட்ரான்ஸ்டிவ் வேர்ப், ஸ்லீப்புங்கிறது இன்ட்ரான்ஸ்டிவ் வேர்ப். ட்ரான்ஸ்டிவ் வேர்பில் தான் பேசிவில் போட முடியும். ஏன்னா ட்ரான்ஸ்டிவ் வேர்பில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் பேசிவ் வரும். இதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் 12 டென்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் ஆக்டிவில் 12மே எழுதிடலாம். பேசிவில் 8 தான் எழுத முடியும். ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் அதிகம் யூஸ் கிடையாது. அதெல்லாம் நம்ம 8ன்னு வச்சுக்கிறோம். இது கவனிங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சிம்பிள், கண்டினியூவஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதோடு சேர்த்து ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் 3 எழுதுகிறோம். ப்ரெசண்ட் சிம்பிள் நம்பர் 1, ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் 2, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் 3, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் 4, பாஸ்ட் சிம்பிள் நம்பர் 5, past continuous 6, past perfect 7, past perfect continuous 8, future simple 9, future continuous 10, future perfect 11, future perfect continuous 12. இதுதான் 12 tenses. இதில் perfect continuousக்கு passive கிடையாது, போட மாட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு பேசிவ் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு பேசிவ் கிடையாது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு பேசிவ் கிடையாது, ஃப்யூச்சரில் கன்டினியூஸ்க்கும் பேசிவ் கிடையாது. ஸோ 12 - 4 பேசிவில் 8 தான் எழுத முடியும். இது கவனிங்க. பேசிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதனால தான் அது பாக்ஸ் போட்டிருக்கேன். பேசிவில் பி வேர்ப் இருக்கணும், V3 இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பேசிவ். வெறும் பி வேர்ப் மட்டும் இருந்தால் பேசிவ் கிடையாது. ஐ ஆம் ரன்னிங், இதை பேசிவில் மாற்ற முடியாது, ஆக்டிவில் தான் இருக்குது. V3 இருந்தால் மட்டும் பேசிவ் கிடையாது. ஹீ ஹேஸ் கம் ஹியர், இது ஆக்டிவ் வேர்ப் தான், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. V3 மட்டும் இருக்குது, அதில் ரெண்டும் சேர்ந்தால் பேசிவ். பேசிவ்னாலே V3, இதை மறந்துடாதீங்க, மெமரியிலே வச்சுக்கோங்க. பேசிவ்னா V3 இருக்கணும், வேறு எதுவும் V1 V2லாம் போடக்கூடாது. அடுத்து பி வேர்ப்னா என்னன்னு பார்த்தலாம். பி வேர்ப் பாருங்கள். ப்ரெசண்ட்டை தான் V1 சொல்லுவோம், பாஸ்ட் V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குது? ஆம், இஸ், இது ரெண்டுக்கும் பாசிட்டிவ் வஸ். ஆர்,
இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர். இது எல்லாத்துக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 been. இதுதான் பி verb. நெக்ஸ்ட் V1 V2 V3 தெரியும், இருந்தாலும் சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு அவுட்லைனாக ஒரு 5 வேர்ப்ஸ் எழுதியிருக்கேன். ரைட், ரோட், ரிட்டன். இது கவனிங்க, ரிட்டனுக்கு மட்டும்தான் 2 T இருக்கும், ரைட்டிங்க்கு சிங்கிள் T தான் போடணும். ட்ரா, ட்ரூ, ட்ரான். டேக், டுக், டேக்கன். கிவ், கேவ், கிவன். ஈட், அட், எயிட். 2 உச்சரிப்பு இருக்குது, அட்னும் படிப்பாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். எயிட், ஈட்டன். இதுதான் V1 V2 V3. இதில் ஒரு 150 இருக்குது, அதை போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாடல் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் நான் வந்து ஈட்டுங்கிற ஒரு வேர்பை வச்சு எழுத போகிறேன். உங்கள் ஒர்க் என்னென்னா, ஈட்டுக்கு இடத்துல இந்த மற்ற நாளையும் போட்டு எழுதலாம். நாளும் போட்டு எழுதுனா பெட்டர், இல்லை முடியலன்னா ஏதாவது ஒன்றாவது எழுதணும் 12 டென்ஸ்லேயும். ஏற்றுக்கு இடத்துல இந்த V2 இருக்கிற எழுதுறீங்க, ஈட்டுன்ற இடத்துல V3. இதுதான் உங்கள் ஒர்க் இன்றைக்கி. இப்போ வரிசையாக பார்த்துடலாம். இது கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் இது எதுக்கு எழுதுனேன்னா, ஸ்டேட்மெண்ட்டு படிச்சுட்டா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இம்பரேட்டிவாக இருந்தாலும் சரி, பேசிக் தெரிஞ்சிட்டா போதும். இந்த கிளாஸு உண்மையிலே பேசிக் தான், ஃபுல்லாக எல்லா ஃபார்மேட்டும் கிடையாது. ஏன்னா அந்த பேசிக் தெரியாதனால தான் தப்பு பண்ணுறோம். மற்றதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பேசிக் இல்லாதனால டென்ஸ் ஏதோ மாற்றி வச்சிட்றாங்க. ஆக்டிவ் டு பேசிவ் வரும்போது டென்ஸ்லாம் மாற்றக்கூடாது, ஆனால் அந்த வேலையை செஞ்சிட்றாங்க. ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தான், ஆனால் மார்க்ஸ் போயிடும். வருஷம் பூரா படித்தது வீணாக போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டென்சஸை மாற்றக்கூடாது. பேசிக் இருக்கும்போது நம்ம யாரும் தப்பு பண்ண மாட்டோம். இதுக்காக நீங்கள் ராமா கில்ட் ராவணா. ராமர் ராவணனை கொன்றார். ஆக்டிவ் வாய்ஸ். செய்வினை, செயற்பாட்டு வினையில் என்ன வரும்? ராவணன் ராமரால் கொல்லப்பட்டான். இது பேசிக் தான். இங்கே வேர்ப் இருக்குது, இது V2. பி வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்ந்து இருக்குது, பேசிவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாடலை வச்சுக்கிட்டு இன்ட்ராகேட்டிவ் மற்றதும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அடிப்படை தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. பேசிவில் பி வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். பி வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் பேசிவ். இப்போ இது கவனிங்க. இப்போ இன்ட்ராகேட்டிவ் ஃபார்ம் பண்ணுறது ஈஸி. ஹூ கில்ட் ராவணா, ராவணனை கொன்றது யார்? இதை பேசிவில் எப்படி கேட்போம்? யாரால் ராவணன் கொல்லப்பட்டான்? பை ஹூம் வாஸ் ராவணா கில்ட். அவ்வளோதான். பி வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டென்ஸ் பாருங்கள், பாஸ்ட் இருக்கனால பாஸ்ட் போட்டிருக்கோம், டென்ஸ் மாற்றக்கூடாது, அதுதான் இதுக்கு அடிப்படை. இப்போ அதே மாடலில் இன்னொன்று எழுதியிருக்கோம். ஹூ ரோட் ராமாயணா. ரோட் பாருங்கள் V2, ரைட் ரோட். இங்கே பாருங்கள் V3 இருக்கும். எப்போவுமே பேசினா V3. ரிட்டன், ரைட் ரோட் ரிட்டன். இந்த அடிப்படை தெரிஞ்சால் போதும். பை ஹூம் வாஸ் ராமாயணா ரிட்டன். ராமாயணத்தை எழுதியது யார்? யாரால் ராமாயணம் எழுதப்பட்டது? இதை வச்சு இம்பரேட்டிவ் கூட எழுதிடலாம். ராவணனை கொல் அப்படின்னா அது இம்பரேட்டிவ். கில் ராவணா. லெட் ராவணா பி கில்டு. ராவணன் கொல்லப்படட்டும், அது பேசிவ். ஆக்டிவ் பேசிவ். ஓகே, இப்போ வரிசையாக பார்த்துடலாம். டென்சஸ் வரிசையாக நம்பர் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாம், சிம்பிள் ப்ரெசண்ட். இதுக்கான ரூல், வேர்ப் இருக்கணும். V1 பாருங்கள், ஹீ ஷீட்டு வந்தால் எப்போவுமே வேர்ப் ப்ளஸ் எஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் ஆக்டிவ். செய்வினை ஆக்டிவ் என்ன இருக்கணும்? வேர்ப் ஆர் வேர்ப் ப்ளஸ் எஸ். இப்போ இதை கவனிங்க. ஐ ஈட் an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். யூ வந்தாலும் அதுதான், வி வந்தாலும் அதுதான், தே வந்தாலும் அதுதான்.
இந்த நாலுக்குமே வேர்பு மட்டும் போட்டால் போதும். ஐ ஈட் an ஆப்பிள், யூ ஈட் an ஆப்பிள், வி ஈட் an ஆப்பிள், தே ஈட் an ஆப்பிள். ஹீ ஷீட் வந்தால் எஸ் வரும். ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ், இட் ஈட்ஸ். இப்போ இங்கே கவனிங்க, an ஆப்பிள் இஸ் ஈட்டன் பை மீ. இப்படி வந்தால் பேசிவ். பேசிக்கான ரூல் பார்த்துடலாம். ரூல் இதுதான். பிஓ பாருங்கள், ஆம், இஸ், ஆர். V3 தனியாக எழுதியிருக்கேன். அது எப்போவுமே தனியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ரூல் இருந்தாலும் இது மாற போகிறதில்ல. இது கவனிங்க, V3 இந்த பாக்ஸை விட்டு தனியாக இருக்குது. அது எப்போவுமே இருக்கும் பெர்மனெண்ட்லி. ஓகே, இப்போ இது கீழே பாருங்கள், an ஆப்பிள் இஸ் ஈட்டன் பை மீ. சிங்குலர் வர்றதுனால இஸ் இருக்குது. ப்ளூரலாக இருந்தால் ஆர் இருக்கும். அவ்வளோதான். சிங்குலர் ப்ளூரல் இது மட்டும்தான் மாறும். இந்த V3 அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்த டென்ஸ் போயிடலாம். ஹியர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் செகண்ட். இதில் கவனிங்க, ஆம், இஸ், ஆர், verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆம் எதுக்கு வரும் நமக்கு தெரியும். ஐ வந்தால் ஆம், ஹீ ஷீ இட் வந்தால் இஸ். ஐக்கு ஆம், ஹீ ஷீ இட் வந்தால் இஸ் போடுறோம். வி யூ தே வந்தால் ஆர். I am eating an apple, he is eating an apple, she is eating an apple, it is eating an apple, you are eating an apple, we are eating an apple, they are eating an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதான் இந்த இது பேசிவில் am, is, are ப்ளஸ் பீயிங். இது வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரெசண்ட்டை விட பீயிங் சேர்ந்து இருக்குது, அவ்வளோதான். அதில் பாருங்கள், ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் V3 இருக்கும். இதை விட பீயிங் சேர்த்துருக்கு. இது மட்டும் தான் நம்ம வேலை. V3 வந்து எப்போவுமே இருக்கணும். V3 இஸ் பெர்மனண்ட். அது அப்படியே இருக்கட்டும். an ஆப்பிள் இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. 2 ஆப்பிள்ஸ் ப்ளூரலுக்காக 2ங்கிற இது யூஸ் பண்ணுறேன். இங்கே இஸ், ஆர் பாருங்கள், இது மட்டும் தான் வித்தியாசப்படும். சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். 2 ஆப்பிள்ஸ் ஆர் பீயிங் ஈட்டன் பை மீ. சிங்குலராக இருந்தால் an ஆப்பிள் இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. நம்பர் 3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதுக்கான ரூல் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3. இதில் பாருங்கள், V3 இந்த பக்கம் வந்துடுச்சு. ஆனால் பேசிவ் கிடையாது, ஏன்னா பி வேர்பு இல்லை. இங்கே பி வேர்பு இருக்குது. V3 எப்பவும் இருக்குது. பேசிவ் பக்கம் பி வேர்பு வந்தாலே நாம் தெரிஞ்சுக்கலாம். பி வேர்போடு சேர்ந்து இருக்கும்போது V3 பேசிவாக தான் இருக்கும். ஹியர் ஐ ஹாவ் ஈட்டன் an ஆப்பிள். இது என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறேன். வி யூ தே, இதுக்கும் அதே தான் வரும். ஐ, வி, யூ, தே. ஹேவ் போடணும். மற்றதுக்கெல்லாம் ஹேஸ். ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் போடணும். ஹீ ஹேஸ் ஈட்டன் an ஆப்பிள், ஷீ ஹேஸ் ஈட்டன் an ஆப்பிள், இட் ஹேஸ் ஈட்டன் an ஆப்பிள். ஹியர் சிங்குலராக இருந்தால் ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ். an apple has, 2 apples have. an apple has been eaten by me, 2 apples have been eaten by me. Next ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுக்கு பேசிவ் வராது. நோ பேசிவ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு பேசிவ் கிடையாது. இதில் என்ன இருக்கும்? ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. பீன் இந்த பக்கமாக வந்துடுச்சு, அதனால தான் நம்ம பேசி போட்டதில்ல. verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் an ஆப்பிள். மற்றதுக்கு இது தான். வி, யூ, தே இதெல்லாம் வந்து அந்த ஒன்று தான். ஹேவ் போடுறோம். ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் போடுறோம். ஹீ ஹாஸ் பீன் ஈட்டிங் an ஆப்பிள். அவன் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். 5 சிம்பிள் பாஸ்ட். இது வர வர பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறதை குறைச்சிட்டே வரேன். V2 ஒரு இதுதான் போட்டிருக்கேன், ஏன்னா V2க்கு வேறு எதுவும் தேவையில்லை.
எது வந்தாலும் வீட்டு தான். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எல்லாத்துக்கும் வீட்டு தான். ஈட்டுக்கு வீட்டு ஏட். ஐ ஏட் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டேன். ஆப்பிள்கள் என்னால் சாப்பிடப்பட்டன. அதுதான் பேசிவ். was ஆர் வேர் V3 எப்பவும் போல். சிங்குலருக்கு was போடுறோம், ப்ளூரலுக்கு வேர் போடுறோம். an apple was eaten by me, 2 apples were eaten by me. நெக்ஸ்ட் past continuous. இதில் இந்த பக்கம் பிஓ வந்துடுச்சு, ஆனால் V3 இல்லை. பேசிவில் பாருங்கள், பிஓ வந்துடுச்சு, V3யும் இருக்குது. ஐ, ஹி, ஷி, இட் இதுக்கெல்லாம் வஸ் போடுறோம். ஏன்னா ஆம்க்கும் பாஸ்ட் டென்ஸ் வஸ் தான், இஸுக்கும் பாஸ்ட் டென்ஸ் வஸ் தான். ஐ, ஷி, இட் வாஸ் ஈட்டிங் an ஆப்பிள். ஐ வாஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ், ஹி வாஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி வரும். யூ, வி, தேக்கு வேர் போடுறோம். யூ வேர் ஈட்டிங் ஆப்பிள்ஸ், வி வேர் ஈட்டிங் ஆப்பிள்ஸ், தே வேர் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். ஐ வாஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ்னு அர்த்தம். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஆப்பிள்கள் என்னால் சாப்பிடப்பட்டு கொண்டு இருந்தன. அப்படி போட்டால் பேசிவ். சிங்குலராக இருந்தால் வஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். an apple was, 2 apples were being eaten by me. Next 7 past perfect. had plus V3 ரொம்ப சிம்பிள். எப்போவுமே ஹேவ், ஹேஸ், ஹேட் இருந்தால் V3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்டிவாக இருக்கட்டும் பேசிவாக இருக்கட்டும் மாற்றி எழுத வேணாம். பேசிவ்னு சொல்கிறதுக்கு இந்த பீன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி தான், ஹேவ், ஹேஸ், ஹேட் மூணுக்கும் பீன் சேர்த்தா பேசிவ். V3 எப்போவுமே இருக்கிறது. ஐ ஹேட் ஈட்டன் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டு இருந்தேன். ஆப்பிள்கள் என்னால் சாப்பிடப்பட்டு இருந்தன அப்படின்னு போட்டால் பேசிவ். இது எந்த சேஞ்சும் கிடையாது. சிங்குலர் ப்ளூரலுக்கெல்லாமே அதுதான், இங்கேயும் அதுதான். ப்ரோனவுன் மாறுறதுக்கு போது இதுவும் மாறாது. அடுத்த டென்ஸ் போயிடலாம். 8 பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இதுக்கு பேசிவ் கிடையாது. எப்போவுமே பர்ஃபெக்ட் கன்டினியூஸுக்கு பேசிவ் கிடையாது. எல்லா ப்ரோனவுனுக்குமே ஹேட் வந்துட்டால் சேஞ்ச் கிடையாது. ஐ ஹேட் பின் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். பேசிவ் இதுக்கு வரப்போகிறதில்ல, நோ பேசிவ். 9 சிம்பிள் ஃப்யூச்சர். இது ஐ, வி ரெண்டுக்கும் ஷால் போடுறோம். பொதுவாக வில் போட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் அது வேறு சென்ஸ். நிச்சயமாக வரும்போது வில் வரும். ஷோர்லி ஐ வில் கம் தேர். நிச்சயமாக நான் அங்கே வருவேன். இதெல்லாம் எக்ஸாமில் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, வில் போடணுமா ஷால் போடணுமான்ட்டு. ஐ, விக்கு ஷால் போடுறோம், மற்றதுக்கெல்லாம் வில். ஷால், வில். ஐ ஷால் ஈட் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிடுவேன். ஹீ வில் ஈட் ஆப்பிள்ஸ், ஷீ வில் ஈட் ஆப்பிள்ஸ், இட் வில் ஈட் ஆப்பிள்ஸ், யூ வில் ஈட் ஆப்பிள்ஸ், தே வில் ஈட் ஆப்பிள்ஸ். மற்றதுக்கெல்லாம் வில் போடுறோம். ஹீ, ஷீட், யூ, தேக்கெல்லாம் நாம் பொதுவாக ஷால் போடுறது இல்லை, வில் தான் போடுவோம். ஆனால் ஐவிக்கு ஷாலும் போடலாம் வில்லும் போடலாம். சென்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். இங்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் ஷால் போட்டாலும் சரி வில் போட்டாலும் சரி மீனிங் மாற போகிறதில்ல. an apple or 2 apples will be eaten by me. இங்கே பாருங்கள் பி வேர்ப்ஸ் வந்துடுச்சு, அதனால் பேசிவ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ். கண்டினியூஸில் ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் பேசிவ் கிடையாது, ப்ரெசன்ட் பாஸ்ட் ரெண்டுக்கும் இருக்குது. ஹீ வில் பி ஈட்டிங் ஆப்பிள்ஸ். இங்கே ஹீங்கிற ஒன்று மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் எல்லா ப்ரொனவுன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தேவையில்லை. ஷால் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வில் பி பீயிங் அப்படிலாம் கூட கிராமர் புக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் யூஸில் இருக்கிறது மொத்தம் 8 தான் பேசிவில். நோ பேசிவ். அவன் ஆப்பிள்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பான், அதுதான் இதுக்கு மீனிங். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்.
இதுதான் கடைசின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 12th டென்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அநேகமாக அது தேவைப்படாது. தமிழில் வேணால் இருக்கலாம், இங்கிலீஷில் அது யூஸ் கிடையாது தான். ஷால் ஆர் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. இங்கே ஐ மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், மற்றதுக்கெலாம் வில் போட்டு எழுதிடலாம். இது ஈஸி. ஐ இல்லைனா வி வந்தால் ஷால் போடுறோம். ஐ ஷால் ஹேவ் ஈட்டன் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிடுவேன், சாப்பிட்டு இருப்பேன் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இதில் பேசிவ் என்ன வரும்? an apple will have been eaten by me. இது வந்து ப்ளூரல் வந்தாலும் இது சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதனால் நான் அதை எழுதலை. 2 ஆப்பிள்ஸ்னு இருந்தாலும் இதே தான் வரப்போகுது. லாஸ்ட் ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு யூசேஜ் அதிகம் கிடையாது. ஆக்டிவ்லேயே யூஸ் கிடையாது, அப்புறம் எங்கே பேசிவ்க்கு வரப்போகுது? பேசிவ் இதுக்கு கிடையாது, நோ பேசிவ். இது கவனிங்க. ஐ ஷல் ஹேவ் பீன் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். இப்படி தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் அதிகம் சொல்கிறது கிடையாது. வழக்கம் போல் ஐ வி வந்தால் ஷால் போடுறோம். வி ஷல் ஹேவ் பீன் ஈட்டிங் ஆப்பிள்ஸ். ஹீ ஷீ இட் யூ தே வந்தால் இந்த இடத்துல வில் இருக்கும், வில். இது வந்து இந்தியன் இங்கிலீஷில் ஐக்கு வில் போட்டே பழகிட்டோம். அது பெருசாக சென்ஸ் வித்தியாசம் இல்லாதனால அது தப்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் வில் போட்டால் சேஃப், மற்றதுக்கெலாம் ஷால் வராது. யூ அதுக்கெலாம் ஷால் போடுறதில்ல. எங்கே வரும்னா பழைய இங்கிலீஷில் இருக்கும். thou shall not cover thy neighbor's goods. இது எதில் வரும்னா பிறர் பொருளை அபகரிக்காதே, எச்சிக்காதேன்னு போட்டிருக்கோம். இது அந்த பைபிளில் வரும், கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கும். அந்த இது தவுனா யூன்னு அர்த்தம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அது ஒரு கமெண்ட் மாதிரி வரும். ஐவிக்கு ஷால், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரேராக தான் அது இருக்குது, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான ஒர்க் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் அதை கவனிக்கலைன்னா திரும்பவும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நடத்தும் போது பாதியில் சொன்ன உங்கள் ஒர்க் என்னன்ட்டு. இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஈட் ஏட் ஈட்டன், இது வந்து வாய் விட்டு படிக்கணும். டென்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். இது உண்மையில் இந்த கிராமர் பார்ட் வந்து புரியாமல் போகிறதில்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. கிராமர் வந்து படிக்கிறதில்ல, நிறைய எழுதி பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய தேவைப்படுது. இதை பார்த்தா தான் மற்ற புக்ஸில் இருக்கிறதெல்லாம் புரியும். நீங்கள் வேறு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத கூட எடுத்து எழுதி போடலாம். ஆக்டிவ் பேசியெல்லாம் பாருங்கள், அதிலே இருக்கும். அதை மாடலாக வச்சு எழுதுங்க, நிறைய எழுதுங்க. நான் வந்து ஒரு 5 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச மற்றதை எழுதலாம். நான் கொடுத்த அந்த 5மே எதுன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அப்போ தான் வித்தியாசம் தெரியும். V1 V2 V3 வித்தியாசம் தெரியறதுக்காக தான் இர்ரெகுலர் வேர்ப் எழுதினேன். மற்றதெல்லாம் அந்த இடி போடுறதெல்லாம் தெரியாது. எப்படி இப்போ சொல்கிறது? கம்ப்ளீட் இருந்தால் கம்ப்ளீட்டட், அடுத்ததும் கம்ப்ளீட்டட் தான் வரும். இடி சேர்த்து எழுதுறத நான் எழுதலை, ஏன்னா அதில் வித்தியாசம் தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் எப்படி இருந்தாலும் முடிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். டீட்டெயிலாக எப்படின்னா இந்த இம்பரேட்டிவ் இன்ஃபினிட்டிவ் போட்டு வர்றது அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேசிக் வந்து சம்மரியாக சொல்லிடுறேன். என்ன பேசிக்னால் பேசிவில் வந்து பி வேர்பும் V3யும் இருக்கணும். அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும்போது டென்ஸ் மாற்றக்கூடாது. பல பேர் அந்த தப்பு பண்ணுறோம். டென்ஸை மாற்ற வேண்டியது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான், இதில் கிடையாது. மற்ற சாப்டர்லையுமே கிடையாது. டென்ஸ் மாற்றிட்டு இருக்காதீங்க. ரொம்ப ரேராக டேக்கில் வரும், அது என்னென்னு அப்புறமா சொல்லிடுறேன். எதுலேயுமே டென்ஸ் மாற்றக்கூடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். பேசிவில் பி வேர்பும் V3யும் இருக்கும். ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது டென்ஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேசிவில் 8 தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் வந்து இதே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வேறு சாப்டருக்கு போனாலும் திரும்ப இதுக்கு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.